ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் 29/1/2025 தை அமாவாசை திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நம்முடைய கர்ம வினைகள் தான் காரணம். அந்த கர்ம வினைகள் தீர்வதற்குரிய வழியாக தான் தான தர்மங்கள் இருக்குது. யாருக்கு எந்த நேரத்தில் எப்படி நம்ம தானம் செய்கிறோமோ அதை பொறுத்து நம்முடைய கர்ம வினைகள் தீரும், அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும். நாளைய தினம் புதன்கிழமையில் செய்யக்கூடிய இந்த ஒரு எளிமையான வழிபாடு நம்முடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், நம்முடைய கஷ்டங்களை நம்மை விட்டு விலக செய்யும். இன்று இரவு 8:15க்கு அமாவாசை திதி தொடங்குது. நாளைய தினம் 7:20 அமாவாசை திதி முடியுது. காலையில் 9 மணிக்கு மேலே திருவோண நட்சத்திரமும் பிறக்குது. உங்களுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு இன்று இரவு ஒரு தட்டில் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு, பச்சை பயிறு இருக்கு இல்லையா, அந்த பாசிப்பருப்பை எடுத்துக்கோங்க. அதோட ஒரு கட்டி வெல்லம் சேர்த்து பூஜை அறையில் வச்சு மனசார வேண்டிக்கோங்க. உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனசார வேண்டிக்கிட்டு என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும், கர்ம வினை தீரணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு அந்த தட்டை நீங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் பூஜை அறையில் வைங்க. ஒரு 10-15 நிமிஷம் இருந்தாலும் சரிதாங்க. மனசார வேண்டிக்கிட்டு உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்க போகிறீங்க இல்லையா, அப்போ அந்த தட்டில் உள்ள பாசிப்பருப்பையும் வெல்லத்தையும் கொண்டு போயிட்டு ஒரு ஊற போட்டுருங்க. காலையில் பசுமாட்டிற்கு பசு உங்களை தேடி வந்தால் கூட நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை பக்கத்தில் தொழுவம் மாட்டு தொழுவம் வந்தால் கூட நீங்கள் அங்கே போயிட்டு பசுவுக்கு கொடுக்கலாம். இப்படி கொடுக்கறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய புதன் தோஷத்தால் ஏற்படக்கூடிய அசுப பலன்கள் விலகும். அதே நேரத்தில் மன நிம்மதியும் உற்சாகமும் நமக்கு கிடைக்கும். உங்களால் முடிச்சதுன்னா நீங்கள் 1 கிலோ கூட பச்சை பயிரை ஊற வச்சு நெய் சர்க்கரை கலந்து காலை மாலை பசுவிற்கு உணவாக நீங்கள் கொடுக்கலாம். இதனால் உங்களுடைய வருமானம் பெருகி மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றத்திற்கு புதன் மிகவும் நமக்கு அனுகூலமான சிறப்பான ஒரு நாள். பொருளாதார முன்னேற்றம் பெற புதன்கிழமையன்று பிராமணருக்கு பச்சை பயிறு தானம் செய்யலாம். நல்ல ஆரோக்கியத்திற்காக புதன்கிழமையிலே திருநங்கைகளுக்கு ஆடைகளை நம்ம தானம் செய்யலாம். தானமாக வழங்கும் துணியின் நிறம் பச்சையாக இருக்கணும். அதே போல் முளைக்கட்டிய பச்சை பயிரை நம்ம தானம் செய்யணும். ராகு காலத்தில் தானம் செய்கிறத நம்ம தவிர்த்துக்கணும். வியாபாரத்தில் நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம் உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், புதன்கிழமையில் புதன் ஓரையில் அந்த நேரத்தில் புதன் பகவானுக்கான ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திர நாட்களில் புதன் பகவானை வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது மிகுந்த வலிமையை கொடுக்கும். தொழிலில் நம்ம வளர்ச்சி அடையலாம், பொருளாதாரத்தில் வளம் பெருகும். அந்த வியாபாரத்தில் இருந்த நஷ்ட நிலை மாறி லாபம் பெருக ஆரம்பிக்கும். இதை நீங்கள் முடிஞ்சால் அதையுமே நீங்கள் புதன்கிழமையில் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரலாம். ஏன்னா புதன் பகவானுக்குரிய நிறம் பச்சை. புதன்கிழமையிலே பச்சை நிற ஆடை போட்டுக்கிறது புதன் தோஷத்தை போக்கும். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதும்பாங்க. ரொம்பவே பெருமை மிகுந்த இந்த புதன்கிழமையிலே புதன் ஓரையில் வீட்டில் விளக்கேற்றி புதன் பகவானை மனசார வேண்டிக்கிட்டோம்னா நம் வீட்டில் உள்ள பிள்ளைகள் நல்ல கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. புதன் பகவானோட அதிதேவதை மகாவிஷ்ணு. இப்போது இந்த மாதிரி புதன்கிழமையில் இந்த அமாவாசை, தை அமாவாசை வரதுங்கிறது நமக்கு பொன் பொருள் சேர்க்கைக்கும் ஒரு நல்ல ஒரு நாள். நாளைய தினத்தில் இந்த கொஞ்சோண்டு ஒரு கிண்ணத்தில் இல்லைன்னா ஒரு அகல் விளக்கு, புது அகல் விளக்கில் இந்த வெண்கடுகு இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்துக்கிட்டு அதன் மேலே ஒரு கட்டி பச்சை கற்பூரம் அதை வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், பீரோ கன்னி மூலையில் தான் பீரோ இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் இந்த பொருளை நீங்கள் வச்சிடலாம். அடுத்த அமாவாசைக்கு இதை எடுத்துட்டு இந்த வெண்கடுகை கால்படாத இடத்துல போட்டுருங்க. பச்சை கற்பூரம் கரைஞ்சி போயிடும். இந்த மாதிரி வைக்கும் பொழுது வீண் விரயங்கள் நம் வீட்டிலே குறைக்கப்படும். நிச்சயமாக பண வரவிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த தை அமாவாசை புதன்கிழமையில் வரதுனால இதையும் நம்ம சேர்த்து செய்யலாம். இப்படி செய்யும்பொழுது நம் வீட்டில் பண வரவுங்கிறது அதிகரிக்கும். அதனால் கட்டாயம் நாளைய தினத்தில் உங்களால் இந்த ரெண்டுமே வழிபாடு செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. இல்லைன்னா இந்த ஒரு பொருளையாவது நீங்கள் உங்களுடைய பணம் வைக்கும் பெட்டியில் நீங்கள் வச்சுக்கோங்க. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. நாளைய தினம் பசுமாட்டிற்கு பச்சை பயிறு கொடுங்க. பசுமாட்டிற்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. பின்பக்கம் தொட்டு கும்பிடுங்க. மகாலட்சுமி தாயாரோட அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். பெருமாளை நம்ம வணங்கினாலே போதும், மகாலட்சுமி தாயாரோட அருளும் கிடைக்கும். முன்னோர்களோட ஆசீர்வாதம்,
குலதெய்வத்தின் ஆசீர்வாதம், பெருமாள் மகாலட்சுமி தாயாரோட அனுக்கிரகம் நமக்கு கிடைத்தாலே போதும். பண வரவில் நமக்கு எப்படிப்பட்ட சிக்கல் இருந்தாலும் அந்த சிக்கல் உடனடியாக தீரும். பண வரவில் நல்ல ஒரு முன்னேற்றம் நமக்கு ஏற்படும். அதனால் நாளைய தினம் கட்டாயம் இந்த ஒரு வழிபாட்டையும் செய்ய மறக்காதீங்க. இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.